திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூரில் அமைந்துள்ள பார்வதி ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் 1 கிலோ வெள்ளி பொருட்களை திருடியதாக 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருட்டு நடந்ததன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கடை உரிமையாளர் பிரகதீஷ் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் பெருமாநல்லூரில் வசித்து வருகிறார். கடந்த ஜூன் 24ஆம் தேதியன்று இரவு வழக்கம் போல் கடையை மூடுவதற்கு முன் கணக்குகள் சரிபார்க்கப்பட்ட போது 1 கிலோ வெள்ளி பொருட்கள் குறைவாக இருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை அவர் ஆய்வு செய்தார். அதில் அன்றைய தினம் நண்பகல் 1:30 மணியளவில் 4 பெண்கள் நகை வாங்குவது போல் நடித்து கடை ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி மிகவும் லாபகமாக வெள்ளி பொருட்களை திருடி சென்றது தெளிவாக பதிவாகியிருந்தது. உடனடியாக பிரகதீஷ் பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே TN பாளையம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணி, ஜெயமாலா, தாரணி மற்றும் கொங்கர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சோபனா ஆகியோர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. போலீசார் இவர்கள் 4 பேரையும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வைத்து கைது செய்ததுடன் அவர்களிடம் இருந்து திருடப்பட்ட 1 கிலோ வெள்ளி பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான ஜெயமாலா மீது ஏற்கனவே ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் கவுந்தம்பாடி காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நகைக்கடையில் பணியாளர்களின் கவனத்தை திசை திருப்பி பெண்கள் மிக லாபகமாக வெள்ளி பொருட்களை திருடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன.